அன்புடையவனுமாகிய ஏகவல்ல இறைவன் ஆகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாணவர்களுடைய புரட்சி வெடித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு அடையாளமாக தான் இன்றைக்கு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்தியாவினுடைய வருங்காலம் யார் என்று கேட்ட நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணும்போது அங்க ஒரு குழந்தை அவங்கள்ட்ட கேட்கிற கொஸ்டின், இந்தியாவினுடைய வருங்காலம் எது அப்படின்ற மாதிரியான அந்த மாணவியினுடைய கேள்வி. அதற்கு ஜனாதிபதி அவர்களுடைய பதில், யூ ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி அவருடைய பதில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தியாவினுடைய தலைநகரத்துல மாணவர்களுடைய தலை உடைஞ்சி ரத்தத்துல நடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னா அன்றைக்கு ஜனாதிபதி சொன்ன ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா எங்க? இன்றைக்கு வீதியில பிச்சைக்காரர்கள் போல நம்முடைய உரிமைகளை பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா என்று சொன்னா நமக்கான வருங்காலத்தை, நமக்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் நமக்கான கட்டுப்பாடுகளை மட்டுமே செய்யறாங்களே தவிர நமக்கான கட்டமைப்பை செய்யல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுடைய போராட்டங்கள் நடக்குது. ஆனா காவல்துறை ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்குது? அரசாங்கம் காவல்துறைக்கு என்ன சொல்லுது? ஏன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான காவல்துறை இருக்காங்களா இல்லையா? அவங்களுடைய மாணவர்கள் யாரோ நீட்டு படிக்கலையா? அவங்களுடைய மாணவர்கள் யாரோ எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லையா? அப்போ அவங்க பிள்ளைக்கு ஒன்னா மட்டும் அவங்களுக்கு வலிக்குது. அப்ப ஊரா வீட்டு பிள்ளை நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? எங்களுடைய மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டாமா? எங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டாமா? இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாம இந்தியா முழுவதும் நீங்க பார்த்திருப்பீங்க, இஸ்லாமிய மருத்துவர்கள் ஆங்காங்கே விலை குறைவாகவும் இலவசமாகவும் மருத்துவம் பார்க்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் படிக்க விட மாட்டீங்க? நீட்டு கட்டுப்பாடு கொண்டு வரீங்க. எப்படின்னா அப்ப அடுத்த கட்ட தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீட்கும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தை விட்டு நகர மாட்டோம். இன்றைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய அடையாள போராட்டமாக தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா தமிழகத்திலே நீட் ரத்து செய்யப்படலன்னு சொன்னா தமிழகம் முழுவதும் ஸ்தம்பிக்கிற மாதிரி சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய போராட்டம் இருக்கும். ஆகையால இந்த போராட்டத்தினுடைய மைய கருத்து தமிழகத்திலே நீட் தடை செய்யப்பட வேண்டும். அதே போன்ற இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை மிக தவறானது. மாணவர்கள் மீது நீங்க அக்யூஸ்டுகிற மாதிரி நீங்க எங்களை கையாள கூடாது. we are graduates, we are education. நாங்கள் பட்டம் படிச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் சட்டமும் படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு சட்டமும் தெரியும், எங்களுக்கு மருத்துவமும் தெரியும், எங்களுக்கு எல்லா துறையும் தெரியும். நாங்க மாக்கான் கிடையாது. நாங்க ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நிச்சயமாக இந்த நீட்டை ரத்து செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு விடைபெறுகிறோம். நன்றி.